சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் சமரசம் செய்ய மாட்டோம் என்று தாவேக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் அக்கட்சியின் தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் ஜார்ஜ் அந்தோனிசாமியின் பிரதிநிதி ஆற்காடு இளவரசன் நவாப் முகமது ஆசிப் அலி, பிரம்மகுமாரி முத்துமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேராயர்களுக்கு விஜய் கிறிஸ்துமஸ் பரிசு வழங்கினார். இயேசு கிறிஸ்து அவதரித்த அந்த காட்சியை தத்ரூபமான ஒரு பரிசாக அவர் கைகளில் தருகிறார். அன்பு பிறக்கட்டும், அகிம்சை வளரட்டும், வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்புரை தர தொடர்ந்து குழந்தைகளுடன் கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் பண்டிகையை விஜய் கொண்டாடினார். மேரி கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ரோஜா பூ கொடுத்து வாழ்த்திய குழந்தைகளுக்கு திருக்குறள், டிக்ஷனரி மற்றும் சாக்லேட் ஆகியவற்றை விஜய் பரிசாக வழங்கினார். அப்போது விஜய் கிறிஸ்துமஸ் தாத்தா கண்ணாடி அணிந்திருந்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய விஜய், நம்முடைய வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறாக இருந்தாலும் நாம் அனைவரும் சகோதரர்கள் என்று குறிப்பிட்டார். மேலும் குட்டி கதை ஒன்றையும் தெரிவித்தார். ஒரு இளைஞனுக்கு எதிராக தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி தனக்கு துரோகம் செஞ்ச தன்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அந்த நாட்டையே எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் பைபிள்ல இருக்கு. படிக்காதவங்க படிச்சு பாருங்க. குறிப்பிட்ட கதை யாரை பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உண்மையான நம்பிக்கைதான் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று விஜய் தெரிவித்தார். சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருக்கும். அதுல எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள்னு பேரு வச்சதே இந்த உறுதினாலதான். கடவுளின் அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கும் அன்பும் அதீத வலிமையும் இருந்தாலே எப்படிப்பட்ட எதிரிகளையும் வெல்ல முடியும் என்று விஜய் தெரிவித்தார். ஒரு ஒளி ஒன்று பிறக்கும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். அனைத்து புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே. பிரைஸ் தி லார்ட். விஜய் பங்கேற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆற்காடு இளவரசரின் திவான் நவாப் சாதா முகமது ஆசிப் அலி, இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பில் சிறப்பாக இருப்பதாக கூறினார். விஜயின் முன்னிலையில் அவர் தமிழ்நாடு அரசை புகழ்ந்து பேசினார். In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. தமிழக வெற்றிக் கழகம் தூய கட்சியா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன, அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க. குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடியில் செய்தியாளர்களிடம் சந்தித்த அவர், திமுக இனி ஆட்சிக்கு வர முடியாது என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக அரசு இதுவரைக்கும் இந்த ஏழை எளிய மக்கள் தைப்பொங்கல் அன்று மகிழ்ச்சியாக அந்த பண்டிகை கொண்டாட முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற அந்த மக்களுக்கு இந்த ஆண்டு
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இறுதி ஆண்டு. இதற்கு மேல் இந்த ஆட்சிக்கு வரமாட்டாங்க. அதனால இந்த ஆண்டாவது இந்த மக்களுடைய மனம் குளிர்கின்ற விதமாக, மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் பொங்கல் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற விதமாக 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்புல ஒவ்வொரு குடும்பத்தையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். தாவேக தூய சக்தி அல்ல கலப்பட கட்சி என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி பேசியதற்கு தாவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலளித்திருக்கிறார். இருவர் பேசியதையும் பார்க்கலாம். அது தூய்மை கட்சி இல்ல, கலப்பட கட்சி. எப்படி கலப்பட கட்சினா செங்கோட்டம் போயிருக்கிறார், இன்னொரு கட்சியிலிருந்து போயிருக்கிறார். இந்த கட்சியில கொள்கை எதுன்னு கொள்கை இல்லாம உங்ககிட்ட வந்திருக்கார். ஆதவர்ஜினா பல கட்சியிலிருந்து வந்தவர், அங்க போயிருக்கார். இன்னொரு பிஜேபி இருந்து வந்தாரு, நம்ம கிட்ட வந்தாரு, அப்புறம் இங்க வந்திருக்காரு, அவர் உங்ககிட்ட வந்திருக்காரு. இப்படி எங்க வாய்ப்பு கிடைக்குது என்று சுத்துகின்ற ஒரு கூட்டம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. நீ ஜாகிரதையா இருக்கணும். நாளைக்கு உன்னையும் காலி பண்ணிட்டு வேற ஏதாவது போயிடுவாங்க. எங்களுடைய தலைவர் திமுகவை விமர்சித்தால் முதலாவதாக அதிமுகவுடைய தலைவர்கள் பதில் சொல்வது ஆச்சரியமாக இருக்குது. இது இப்பதான் வெட்ட வெளிச்சமாகுது. உள்ள இருக்கிற பெரும்பாலான அதிமுக நிர்வாகிகளுக்கு தெரியும், இவர்கள் எல்லாம் அங்கங்க திமுகவோடு ஒரு அரசியல் பங்காளிகளாக இருக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது இன்னைக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவர்கள் முதல்ல அம்மா இருந்தப்ப, புரட்சி தலைவர் இருந்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக திமுகவுடைய எதிர்ப்பை என்று அவர்கள் கைவிட்டார்களோ அன்றே மக்கள் அவர்கள் மீது இந்த நம்பிக்கை போய்விட்டது. அதுதான் இன்னைக்கு காட்டுது. எங்களுடைய தலைவர் சொன்னது திமுகவை பற்றி. இவர்கள் ஏன் வக்காலத்து வாங்குறாங்கன்னு தெரியல. திமுக சார்பாக அவர்கள் மக்களிடம் இழந்த செல்வாக்கை மீட்க முயற்சியாவது செய்ய வேண்டும்.